வணக்கம் தலைவா, ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸு நமக்கு எப்போ கிடைக்கும், ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2 முடித்தவர்களுக்கு தேர்வு முடிவுகள் எப்பொழுது கிடைக்கும், இதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையான தகவலை நாம் இப்போ பெறலாங்க. ஸோ நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பின்தொடர்றீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பின்தொடரலாம். ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியம் டீச்சர்ஸ் ரெக்யூர்மெண்ட் போர்ட்லேருந்து நமக்கு சில முக்கியமான தகவல்கள் என்ன சார் அந்த தகவல்கள்? ஸோ தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் பேப்பர் 2 உடைய ரிசல்ட்டுக்காகவே மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. டெட் பேப்பர் 2 உடைய தேர்வு முடிவுகள் நமக்கு எப்போ சார் வெளியிட போகிறாங்க? தமிழக மக்கள் அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி டெட் பேப்பர் 2 உடைய ரிசல்ட்டு இன்னும் சிறிது நேரத்தில் நமக்கு டெட் பேப்பர் 2 உடைய ரிசல்ட்டை வெளியிட போகிறாங்க. வாழ்நாள் முழுவதும் செல்லுபடியாகக்கூடிய இந்த டெட் பேப்பர் 2 உடைய ரிசல்ட்டுக்காக மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் எதிர்பார்த்துக்க பூர்த்தி செய்கிற விதமாக டெட் பேப்பர் 2 உடைய ரிசல்ட்ஸு நமக்கு பயங்கரமாக நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ டிஆர்பியில் பார்த்தீங்கன்னா டெட் பேப்பர் 2 உடைய ரிசல்ட்டு மார்ச் 10ஆம் தேதிக்குள்ளார வெளியிட போகிறதா சில தகவல்கள் நமக்கு வந்த வண்ணம் இருக்கிறது. ஸோ தமிழக மக்களே கவலையே பட வேண்டாம். நீங்கள் 6 லட்சம் பேர் எதிர்பார்த்து டெட் பேப்பர் 2 எழுதியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த டைம் 6 லட்சம் பேரும் டெட் பேப்பர் 2 மினிமம் எலிஜிபிலிட்டி மதிப்பெண்களான 75 இருக்கும். அந்த 82 மார்க் எடுத்தால் தான் பாஸ்ன்றதை விட 75-70 மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் கூட இவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் மற்றும் UGTRP எழுதுவதற்கு ஒரு வாய்ப்புகள் கொடுக்க போகிறதா சில தகவல்கள் நமக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டெட் பேப்பர் 2 உடைய ரிசல்ட்டு மார்ச் 10ஆம் தேதிக்குள்ளார நாம் எதிர்பார்க்கலாம். ஸோ மக்களின் வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். மேலும் UGTRBயோடைய ரத்து ஆணை, ஸோ தமிழகத்தில் இந்த நியமன தேர்வு 149 ஜிஓவை ரத்து செய்யணும். பல்வேறு தரப்பட்ட போராட்டங்கள் எல்லாமே தொடர்ந்து நடைபெற்றே வருது. ஸோ பல்வேறு தரப்பட்ட போராட்டங்களின் முடிவில் UGTRB ரத்து செய்வதற்கு 100% வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மக்களே கவலையப்பட வேண்டாம். UGTRBயோடைய நியமனமை ரத்து செய்கிறாங்க. ஸோ நம்ம விரைவில் நம்ம பொறுத்து நம்ம பார்க்கலாம். இந்த மாத இறுதிக்குள்ளார UGTRBயோடைய ரத்து ஆணையை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் விரைவில் வெளியிடுவார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். புதிய அரசாணையும் நம்ம எதிர்பார்க்கலாம். வீடியோ படித்திருந்த நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.